யார் இந்த பையன்? வீடு மாதிரி வந்துட்டோமோ? இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரியே இல்லையே. சரி, என்னன்னு கேட்டு பார்ப்போம். வாங்க, யார் வேணும்? என் பேரு ராமு. இந்த சின்ன பண்ணக்காவை பார்க்கணும், இருக்காங்களா? வாங்க வாங்க, இருங்க, அவங்க உள்ள இருக்காங்க, நான் கூப்பிடுக்கேன், உட்காருங்க. சரி, இருக்கட்டும். நீங்க யாரு? நான் அவங்க தம்பி தான். என் பேரு கார்த்திக், அவங்க சித்தி பையன். ஓ அப்படியா, சரி சரி, நீங்க உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி. ஏ ராம், வா, நல்லா இருக்கியா? ஆமாக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? யான் நின்னுட்டேன், அங்கே இரி, நான் நல்லா இருக்கேன் மக்களே. நீங்களும் இருங்கக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ எப்படி இருக்க மக்கா? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து இவ்வளோ நாளாச்சு. ஆமாக்கா, நான் நல்லா இருக்கேன். என்ன உங்களையெல்லாம் பிரிஞ்சு அங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரி, நீ திருவிழாக்கு வருவியோ இல்லையோன்னு உங்க அம்மையும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாவ. நீ வாரேன்னு சொன்னது அவங்க 2 பேருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆமாக்கா, அதனாலதான் நான் இல்லாத காசை ரெடி பண்ணி அப்படியே டிக்கெட் போட்டு வந்துட்டேன். அந்த அண்ணன் இல்லையாக்கா? அவங்க எங்க வீட்டுல இருக்காவ. அவங்க இந்த கோயிலுக்கிட்ட அங்கன இங்கேருந்து சுத்திட்டே இருப்பாவ. திருவிழா வருவில்ல, நிறைய வேலை இருக்கு, அதனால கோயிலுக்கிட்ட தான் எங்கேயாச்சும் நிப்பாவ. நீ கோயிலுக்கிட்டனும் போகலையோ இன்னும்? இல்லக்கா, இன்னும் போகல. எல்லாரும் வீட்டுக்கு, இந்த சொந்தக்கார வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இனிமேதான் கோயிலுக்கிட்ட போய் அங்கே என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரி சரி, நானும் பேசிட்டே இருக்கேன் பாரு. இரு, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயாக்கா, எதுவும் வேண்டாக்கா. நீ சும்மா இருப்பா. நீ எப்ப வாச்சுந்தான் எங்க வீட்டுக்கு வர, உனக்கு ஏதாச்சும் தராண்டமா? இது நான் ஜூஸ் எடுத்து போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டான்னா நீங்க விடவா போறீங்க? சரி, இருக்கட்டும், எடுத்துருவாங்க. ஐயே, சொல்ல மறந்துட்டேனே. ராமு, இதுதான் என் தம்பி கார்த்திக், உனக்கு தெரியுமா? இல்லக்கா, முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு தெரியல. கார்த்தி, இது என் ஃப்ரெண்டு. வீட்டுக்கிட்ட இருந்து லட்சுமி அக்கௌண்ட்ல எங்க ஃப்ரெண்டு. அவங்க பையன்தான், ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 1 வருஷம் அவன் படிக்கணும். அவன் போய் 2 வருஷம் ஆகு. இப்பதான் திருவிழான்னு சொல்லி வந்திருக்கான். அப்படியா, சரி சரி. எங்க வீட்டுக்காரு இவன் மாதிரி இன்னும் 2-3 பேர் உண்டு. இவங்கள இருந்தா ஃப்ரெண்ட்ஸு. சரி, நானும் விட்டா பேசிட்டே இருப்பேன். நீங்க 2 பேரும் இருந்து பேசுங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிக்கா, உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? வேலை பண்றீங்களா, படிக்கிறீங்களா? நான் காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிக்கேன். முடிச்சாச்சு. இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இது முடிச்சதும் அமெரிக்கா போலான்னு தான் பிளான்ல இருக்கேன். அப்படியே, பரவாயில்லையா? ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறீங்களா இல்ல வேலைக்கா? 2 வருஷம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேலை பண்ணலான்னு இருக்கேன். சரி சரி, பரவாயில்லையே. நீங்க அங்க வரும்போது சொல்லுங்க, நானும் அங்கதான் இருக்கேன். எனக்கும் இன்னும் ஒரு 6 மாசத்துல என்னோட படிப்பு முடிஞ்சிடும். மாதிரி நானும் வேலைக்கு ஏதாவது தான் ட்ரை பண்ணணும். நீங்க வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் உங்களை விட சின்னவன் தான். இல்ல, முத பார்க்கும்போது நம்ம அப்படியே மரியாதையா பேசணும்ல. நீங்க நல்ல கம்பெனி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிட மாட்டேன். நீங்க நல்லா ஜாலியா பேசுறீங்களே. ஆமா, நான் ஒரு வாட்டி பார்த்ததுமே நல்லா பேசிடுவேன் எல்லாத்தையும். அப்படியா? நீங்க திருவிழாக்காக வந்திருக்கீங்களோ? ஆமா, எங்க வீடு இங்க பக்கத்துல தான், ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கு. நான் ரொம்பலாம் இங்க வர மாட்டேன். அக்கா திருவிழாக்காக கூப்பிட்டாங்களா, சரின்ட்டு நானும் அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்கோம். ஓ சரி சரி, ஃபேமிலியா தான் வந்திருக்கீங்களோ? ஆமா, அம்மா உள்ள இருக்காங்க. தங்கச்சி இங்க பக்கத்துல தான் அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட போயிருக்கா. சரி சரி சரி. திருவிழா டைம்ல வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே நிப்போம். நிறைய ஸ்போர்ட்ஸ் மாதிரி இந்த சினிமா எல்லாம் போடுவாங்க. நீங்க தனியா நிக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்தே 2 நாள் ஆவா. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே இப்படிதான் போனை நோண்டிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். ஐயா, அப்படியா? சரி, நீங்க நிக்கிறது எனக்கும் தெரியாது. நான் இந்தியா வந்திருப்பேன். எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, வெளியெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் எனக்கும் இங்கே வர முடியல. சரி, பரவாயில்ல. இனிமே நான் வெளியே தான் சுத்திட்டே இருப்பேன். நான் எங்க போனாலும் உங்களை கூப்பிடுங்க, வாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன 2 பேரும் பேசி நல்லா கம்பெனி ஆயிட்டீங்களா? ஆமாக்கா, என்னை பத்தி தான் தெரியாதா? நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு வாட்டி பேசினாலே நல்லா க்ளோஸ் ஆயிடுவேன். ஆனா கார்த்திக்கு டக்குன்னு ஒருத்தங்கள்ட்ட பேசாங்கன்னா அதிசயம்தான். அவன் ரொம்பலாம் யார்கிட்டயும் பேசவே மாட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப கம்மி. என்கிட்ட விட்டுட்டீங்களா? இனிமே நான் பாத்துக்கிட்டேன். சரி, இந்த ஜூஸ் குடி, உனக்கு பிடிச்ச மாம்பழ ஜூஸ் தான். இந்த கார்த்தி, உனக்கு என்னடே வச்சுட்டே இருக்க, குடி. இக்கா, எனக்கு இந்த மாம்பழ ஜூஸ் பிடிக்கும் தான். நான் வந்தது மாங்க சீசன் பத்தியா? எங்க தோட்டத்துல உள்ள மாம்பழம் பூரா அம்மா பறிச்சு கொண்டு வீட்டுல வச்சிருக்கா. இந்த மக்களே சாப்பிட்டு உனக்கு அங்க போனா கிடைக்காதுன்னு உள்ள மாம்பழத்தை எல்லாம் பறிச்சு வச்சு ஜூஸ் போனவும் ஒரே மேல மாதிரி இருக்கு. வீடு ஃபுல்லா மாம்பழம் தான். இதுவும் உங்க தோட்டத்துள்ள மாம்பழம் தான். நான் ஒரு 2 கிலோ போல வாங்கியிருந்தேன் உங்க அம்மாட்ட. சரின்ட்டு டக்குன்னு அதை எடுத்து தான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். பார்த்த உடனே தெரிஞ்சுட்டுக்கா, இந்த மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லுது தப்பா போச்சு. இப்ப எங்க போனாலும் இந்த மக்களே உனக்கு மாம்பழ ஜூஸ் பிடிக்கும்ல, குடின்னு அதையே போட்டு தரவ.
உங்கள்கிட்ட எல்லாம் தெரியாம கூட எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன நீ எங்க வீட்டு பிள்ளை இல்ல, உனக்கு பிடிச்சதை நாங்க செஞ்சு தர மாட்டோமா? ஏக்கா அதுக்குன்னு இப்படியா? இம்மா நம்ம ஆம்பளை சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் பேஷண்ட் ஆயிடுவோம் போல இருக்க. கார்த்தி, இவங்களுக்கு மாம்பழ தோட்டம் மாதிரி நிறைய தோட்டம் எல்லாம் உண்டு பார்த்துக்க. இவனுக்கு இந்த மாம்பழ ஆசை மட்டும் தீரவே தீராது. சின்ன வயசுல என்ன நீ மாம்பழம் சாப்பிடுவோம் தெரியுமா? அவங்க தோட்டத்துல இருந்து பறிக்கிறது காணாதுன்ட்டு மற்ற தோட்டத்துலேயும் போய் திருடி சாப்பிடுவேன் இந்த பையன். இது வேறயா? ஆமா, அக்கா எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. எனக்கு இந்த மாம்பழம் மட்டும் கிடையாது, இந்த பச்சை மாங்கல கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு இந்த மிளகாத்தூள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாரு. அப்பா சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்ச உருவு. அண்ணே நீங்க சொல்லதை பார்த்தா என் வாயிலே எச்ச உருவு. எனக்கு இன்னும் 2-3 வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த ராணியத்த வீட்டுக்கு, மாறி வசந்தியத்த வீட்டுக்கு, உமாத்த வீட்டுக்கும் போகணும். அங்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். என் தோட்டம் எல்லாம் சுத்தி காமிக்கேன். கண்டிப்பா நான் வரேன். நீங்க சொன்ன உடனே எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு. இவன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தான். நான் தான் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வரலன்னு சொன்னேன். அவன் போகவே மாட்டேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னு வீட்டுக்குள்ளே இருந்தான். நல்ல வேலையா நீ வந்த. இனிமே 2 பேரும் சேர்ந்தே சுத்துங்க. சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே, நீங்க ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. அக்கா இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்லை என்னலாம் இது? கொஞ்சம் சாக்லேட்டும் பெர்ஃப்யூமும் இருக்குக்கா. இல்லை ராமு, நீ படிக்க தானே போன, வேலைக்கு போனா சரி இந்த பெர்ஃப்யூமு சாக்லேட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தா நாங்கள் வாங்கிக்குவோம். நீ படிக்க போன இடத்துல எதுக்கு உனக்கு இந்த வேலை? இருக்கட்டுக்கா, வாங்கிக்கிடுங்க. என்னால முடிஞ்சது. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிறைய சாக்லேட்டு பெர்ஃப்யூமு மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரேன். இப்போ என்னால முடிஞ்சது சாக்லேட்டு இந்த பெர்ஃப்யூம் தான். வாங்கிக்கிடுங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஏ ராமு, உங்க அம்மையே கடன் வாங்கி அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி உன்னை படிக்க வைக்காவ. நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க கேட்டே வாங்கிடுவோம்ல. ஆமாக்கா, நீங்க கேட்காம நான் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். இப்போ கொஞ்சம் சாக்லேட் இந்த பூமாரிக்கு மாதிரி சத்யா சுவானி அவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியும் உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்கிட்டு வந்துட்டேன் தா. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு லிஸ்டே தாங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். நீ வாங்கிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். சரிக்கா, அப்போ நான் கிளம்பிக்கேன். எனக்கு இங்கே ராணியத்த வீட்டுக்கும் போகணுமா, மாறி இந்த வசந்தியத்த வீட்டு, உமாத்த வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகணும். அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு கோயிலுக்கிட்ட போயிடலாம். அங்கே என்னாச்சும் வேலை உண்டுன்னா பண்ணலாம்ல, அதான். ஆமா சரி, அப்ப நீ போயிட்டு வாம்மா. கார்த்தி, நான் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் வெளியே போறப்போ. ஓகே அண்ணே. அண்ணன் எல்லாம் கூப்பிடண்டா, என்ன ராமனே கூப்பிடு. ஓகே ராம். நைஸ் மீட்டிங் யூ கார்த்தி. நைஸ் டு மீட் யூ டூ. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். அக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வராம். அப்போ உனக்கு சந்தோஷமா? ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சாச்சுல? ஆமாக்கா, இவ்வளோ நேரம் போர் அடிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஜாலியாக இருக்கு. இனிமே அவன் கூட வெளியே போயிடலாம்ல. பாரு, நீ இப்படி கண்ணை மூடி சிரிச்சுட்டெல்லாம் நிற்கிறது சரிதான். இந்த வெளியே போறப்ப அந்த பிள்ளைய பார்த்தேன், பேசினேன், சிரிச்சேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு முட்டியை பத்து விடுவேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேக்கா, தெரியுமா போ. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கேன். கண்ணை தோற. இன்னும் அந்த பிள்ளைய தான் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல விட்டாச்சா? அக்கா, நான் அன்னைக்கே சொன்னோம்ல, கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். நீ திருந்தவே மாட்ட. ஒரு சைடு நீ இப்படி, உங்க அம்மா எனக்கு அந்த பிள்ளையை காட்டித்தான்னு என் பின்னாலேயே சுத்துக்கா. யாரு? எங்க அம்மையும்? ஆமா, அந்த பிள்ளை எப்படி இருக்கும், எங்க கார்த்திக்கு மேட்சா இருக்குமா அப்படி இப்படின்னு சும்மா ஒளி நோண்டி கேட்டுட்டே இருக்கா. அப்ப எங்க அம்மைக்கு அவளை பிடிச்சிரும். அந்த பிள்ளையை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? என்ன அழகா இருக்கும். அந்த பிள்ளை போன ஜென்மத்தை என்ன பாவம் பண்ணிச்சோ உன் கடையில மாட்டிடுச்சு. அக்கா நீ ஓடிடு, என் கையில மட்டும் சிக்கன அவ்வளவுதான். ஏட்டி அண்ணா இருக்கான் பாரு. ஆமாட்டி, என்ன அழகா இருக்கா. ஏட்டி சைட் அடிச்சதெல்லாம் போதும், வா நம்ம நைஸா போய் பேசுவோம். ஐயே நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாருக்கு? உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? இவ்வளோ 2 பேரும் இங்கே என்ன எட்டி பார்த்துட்டு இருக்காளோ? ஏ சத்யா, ஏ நந்தினி, ஏட்டி இங்க 2 பேரும் என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? பின்னாடி சித்தி நிக்காவன்னு நினைக்கேன். அண்ணா செத்தோம். என்ன இங்கே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. யாராவது வந்திருக்காங்க. ஆமா, வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. அத்தை பொண்ணுங்க ஒருத்தியில கூட கண்ணிலே காணும். நம்மளே தான் போய் பார்க்கணுமா? எவ்வளவு நம்ம கிட்ட வரமாட்டக்குள்ள இருக்க. ஏடி நீங்க 2 பேரும் இங்க நின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு இப்ப புது துணி எல்லாம் போட்டு நிக்க? வெளிய எங்கேயாச்சும் போறியோ? இல்லம்மா, அது இது நந்தினிக்குள்ள கொலுசு தொலைஞ்சு போச்சா, இந்த சோஃபா கீழ இருந்தா அதை என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். எது நந்தினிக்குள்ள கொலுசு தொலைஞ்சு போச்சா? மக்களே, நீ காலைல கொலுசு போட்டிருந்தியா?
ஆமா சித்தி, நான் காலைல ஒரு கொலுசு போட்டிருந்தேனா, இந்த ஒத்த காலில் போடுவாங்களா அது போட்டிருந்தேன். அது காணலிக்கல, அது இங்கே நேரத்து கடக்கான நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, எதுக்கு இப்போ 2 பேரும் புது துணியெல்லாம் போட்டிருக்க? வெளியே எங்கேயாச்சும் போக போறீங்களோ? அது அது வந்து ஏம்மா, அது திருவிழா வருங்களா, அது போட்டு பார்த்தேம்மா. ஆமா, அது எனக்குள்ள ட்ரெஸ்ஸையும் நான் போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருக்கான்னு. ஏட்டி போட்டு பார்த்தேன்னா அந்த நீ கலத்தி பீரோக்குள்ளே வைக்க வேண்டியதானே, எதுக்கு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டையும் சுற்றிட்டு இருக்க? அப்போ கலத்தி வைப்போ. சரிம்மா, கலத்தி வச்சுட்டு வாங்கட்டி. பூரி நல்லா சூடு சூடாக இருக்கு, சாப்பிடலாம். சரிம்மா வாரேன். ஏம்மா தப்பிச்சம்பி நந்தினி, அவனை தான் இங்கேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கோன்னு எங்கள் அம்மைக்கு தெரிஞ்சதுன்னா தொலைச்சி போடுவா. சரி சத்யா, எப்படியும் ட்ரெஸ்ஸை கலத்தி வைக்க போகிறோம், சும்மா அப்படியே நைஸாக போய் ஆதிட்ட பேசிட்டு வந்துருமா? ஏடி எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு, அம்மைக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாவ? உங்கள் அம்மா தான் அடைக்கலைக்கு போயாச்சுலாம், நம்ம நைஸாக போய் பேசிட்டு வருவோம். அப்படிங்கிற சரி, அப்போ வா போவோம். நான் வேற அவன் மூஞ்சியை முழுசாக பார்க்கவே இல்லை, எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம்னா நேரம் தெரியவே இல்லை. ஆமாம், அவனும் குனிஞ்சிருந்து ஃபோனை நோண்டிட்டே இருந்தனால மூஞ்சியே தெரியல. சரி வா, எதுக்கு இங்கே நேரம் வந்தாச்சுல, அப்படி நைஸாக ஹாலில் ஒரு சுற்றிட்டு வருவோம். சரி வா. இந்த பையன் என்ன இப்படி இருக்கான்? ஆமாட்டி, என்ன அழகா இருக்கான். நம்மளுக்கு இப்படி ஒரு அத்தை பையன்னா ஒரு வாய் ஜாலியாக தான் இருக்கு. என்ன சத்யா? ஏய் ஹாய் சத்யா, நந்தினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், சைலண்டாவே நிக்கிறீங்க 2 பேரும். நாங்க நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா ஆதி? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். பாத்தி எவ்வளவு நாளாச்சு? நல்லா இருக்கியா ஆதி? ஆமா சத்யா, நல்லா இருக்கேன். என்ன 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, எதுவும் பேசாம? ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே, என் அத்தை பொண்ணுங்களாம் சும்மா தேவதை மாதிரி தான் இருக்கீங்க. இது தெரிஞ்சிருந்தா கமிட் ஆகாம இருந்திருப்பேன். ஏட்டி இந்த பையன் கமிட்டடாமே. ஆமா, பின்ன இவ்வளோ அழகா இருந்தா லவ் பண்ணாம இருப்பாங்களா? எவளாச்சும் லவ் பண்ணிப்பா. இவ்வளோ நேரம் நின்று மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி வந்தது வேஸ்டா போச்சே. ஆமாடி, வா போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். என்ன உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோமா, அப்புறமா பார்க்குறோம். பாய். சரி ஓகே பாய். ஏடி வாட்டி போவோம், என்ன நின்று வேஸ்டி. ஆமா வா வா போவா. என்ன 2 பேரும் இப்படி ஓடிட்டாங்க? சரி, 10 நாள் இங்கே தானே இருக்க போறோம், பார்த்துக்கலாம். ராணியத்தே, இது யாரு? இந்த பையன் யாரு புதுசா? உள்ள வாங்க. ராணியத்தை இருக்காங்களா? ராணியத்தை இருக்காங்க, நான் கூப்பிடேன், நீங்க இருங்க. நீங்க யாரு? நான் உங்களோட அண்ணன் பையன் தான். ஓ அப்படியா, சரி சரி, நான் யாருன்னு தெரியலையே, அதான் கேட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் ராணியத்தையே கூட்டிட்டு வரேன், நீங்க இருங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். மக்களே ராம், வா மக்களே, உள்ள வா. ராணியத்தே நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்களே, நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஆளே மாறிட்டியே, அப்படி ஃபாரின்கார பையன் மாதிரி ஆயிட்டியே. அப்படியாத்தே, நம்ம ஒரு பையன் மாதிரி இல்லையோ? அப்படியெல்லாம் இல்லை மக்களே, பார்க்க தான் மாறி இருக்கேன், மற்றபடி உன் பேச்சு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இரு மக்களே, ஏன் நின்றுட்டே இருக்க? இருக்கட்டும் தான் இருக்கேன். எப்படி இந்தாங்க சாக்லேட்டு. எதுக்கு மக்களே இதெல்லாம்? நீயே படிக்க போயிருக்க, வேலைக்கு போயிருந்தா சரி எல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு இது பண்ணலாம். இப்போ நீ படிக்க போன இடத்துல எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இருக்கட்டே, பூ மாடிக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அப்படியே சத்தியா சோனிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த வச்சுக்கிடுங்க. இரு மராம, ஏன் நின்றுட்டே இருக்க? இரு. ஏத்தி மாமா இல்லையா? காணதுக்கே இல்ல. பிள்ளைல யாரையும் காணதுக்கு இல்லையே. மாமா இங்க இருக்காரு, அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் இருக்காரு. நாளைக்கு காலையில வந்துருவோம் மக்களே. அப்படியா? சத்யா சோனி எல்லாம் எங்க? எல்லாரும் பிஸி, நாளைக்கு திருவிழால, அதனால இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிது, அதுக்கு மாலை, மேட்சிங் கம்மல், மாலை, வளையல்னு ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காளுவோ. அப்படியா, சரிட்டே இருக்கட்டும். சத்யா சோனி மக்களே, ஆதி இது வந்து என் ஃப்ரெண்டோட பையன். சின்ன வயசுலேருந்தே எங்க வீட்டில் தான் வளர்ந்தான். இவன் தான் எனக்கு மூத்த பையன் மாதிரி. அப்படியாத்தே? ஆமா, சின்ன வயசுல அவன் இங்கே தான் வளர்ந்தான், அதனால எங்க வீட்டு பையன் மாதிரி தான் அவனும். ராம, இது எங்க அண்ணன் பையன் ஆதி. சரித்தே, நான் வந்த போதே பேசினேன். ஹாய் ஆதி. ஹாய் அண்ணே. என்ன ராமனே கூப்பிடு, அண்ணன் எல்லாம் கூப்பிட வேண்டாம். உன்னை விட 1-2 வயசு தான் பெரியவனா இருப்பேன். சரி மக்களே, உனக்கு குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டா, இல்லை ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? ஐயா அத்தை, ஒன்றும் வேண்டாத்தே, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. இவ்வளோ நாளாக சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பையிலோட கொஞ்சம் போய் பார்க்கணும். அவளும் அன்னைக்கே கூப்பிட்டுட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு அவங்களே போய் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். நாளைக்கு திருவிழா ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாதுல. ஆமா மக்களே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பையிலோட போய் பார்க்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜாலி.
ஆமா, அதனால காலையில எந்திரிச்சு சின்ன பொண்ணக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வரேன். இன்னும் வசந்தியத்தை வீட்டுக்கும் போகணும், உமாத்தி வீட்டுக்கும் போகணும். அது வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்துட்டு இனிப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பையில போய் பார்க்க வேண்டியதுதான். ஐயா முத வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தரலையே மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒண்ணுமே குடிக்காம போனா எனக்கு கஷ்டமா இருக்கும். அட்டே 2 நாள் தானாச்சும் வந்து இன்னும் 10-15 நாள் நிப்போம்ல. ஒரு நாள் வாரே விருந்தே சாப்பிட்டுலாம். சரி மக்களே, மரியும் நீ இந்த திருவிழாக்கெல்லாம் போகும்போது ஆதியும் கூட்டிட்டு போ. அவனுக்கு இங்கே யாரையும் தெரியாதுல்ல. அப்படியே நீ அவனையும் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், உங்க எல்லாருக்கும் ஜாலியா ஒண்ணா நிக்கலாம். கண்டிப்பா அதையும் கூட்டிட்டு போறேன், பயப்படாத, நாங்களாம் இருக்கோம். இப்ப சின்ன பொண்ணாக்கா வீட்டுக்கு போனா அவங்க தம்பியும் ஒரு பையன் அங்கே நின்னா கார்த்திக்னு சொல்லிட்டு அவன்கிட்டயும் பேசிட்டு எடுத்துட்டு தான் வாரேன். அவனுக்கும் அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தான். நான் திருவிழாக்கு போகும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நீயும் எங்க கூட வந்துடாதி, நம்ம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். சரி ராம், ரொம்ப தேங்க்ஸ். சரி அத்தே, சத்தியம் சோனியும் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. மாதிரி நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவப்பட போறாளுகோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மக்களே, உனக்கும் நேரம் இருக்காது. இருக்க நேரத்துல எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துருவா, நான் அவள்கிட்ட சொல்லுங்க. சரி தே, அப்ப நான் போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரியாத்தே ஆதி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரி ராம், போயிட்டு வா. நல்ல பையன் பாத்துக்க. சத்யா சுவானி எல்லாரும் அவன் தங்கச்சி மாதிரியே பாத்துக்கிடுவான். ஆமாத்தே, பார்த்தால தெரியும் நல்ல பையன் அப்படின்ட்டு. அத்தே, நான் சத்யாவை பார்த்தேன், நந்தினியை பார்த்தேன். இந்த ஜனனியும் சோனியும் காணிக்கல. எங்க இருக்காவளா இல்ல வெளியே போயாச்சா? சுவானி எங்க தோட்டத்துல நிக்கா. பின்னாடி கொஞ்சம் பூச்செடி எல்லாம் வச்சிருக்காளா, அதுக்கு தண்ணி ஊத்திட்டு நிக்கா. சத்யாவும் நந்தினி கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்தாலே, நீ பாத்தியா? ஆமா, எங்கேயும் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாவா, அதுக்கப்புறம் ஆளே காணும். ஜனனி மாதிரி வந்த பொருளேண்டே அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கா. அவளுக்கு இங்க பிடிக்கவே இல்லை போல இருக்கு. நீ வேணும்னா அவளை ரூம்ல போய் பாரு, ரூம்ல தான் இருப்பா. சரி தே, நான் போய் பாக்கேன். சரிம்மா, அப்ப அத்தை கொஞ்சம் உள்ள வேலை இருக்கா, போட்டா? சரிங்க தே, போங்க.